மங்களாரத்தி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்பனம் நாட்டின் ஜோதியே. திருவேங்கடாரதி கண் கொண்டு ஆனந்தி தரிகொண்ட வேங்கமாம்பனம் நாட்டின் ஜோதியே. பக்தி என்ற கயிறை கொண்டு பரம தயாளனான பரந்தாமனை கட்டி வைத்த பாக்கியசாலி அவர். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா ஆன்மீக தொடர் விரைவில். ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ, డబుల్ ద ఫ్లేవర్, డబుల్ ఓకే. శ్రీరంగం కరిశైలమంజనగిరిం తార్క్ష్యాద్రిసింహాచలౌ శ్రీకూర్మం పురుషోత్తమంచ బదరీ నారాయణం నైమిషం శ్రీమద్వారవతీ ప్రయాగ మధురా అయోధ్యా గయా పుష్కరం సాళగ్రామగిరిం నిషేవ్య రమతే రామానుజోయం మునిః. திரு அஷ்டபுஜகரம், 8 கைகளோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவர் தோன்றினது சித்திரை ரோகிணி. அடுத்தடுத்து பார்க்க போறேன். சித்திர ஹஸ்தம் பெருமாள். ஆனா அவரை முதல்ல சொல்லிட்டேன், அவர் தான் கடைசியா வந்தவர். இவ எல்லாரும் தோன்றி தோன்றி யஜ்ஞத்தை காப்பாத்தி விடுறார். கடைசியா தான் தேவ பெருமாள் தோன்றினார். சித்திர மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே சிறந்த திருமேனியோட 8 கைகளை பற்றி கொண்டு அஷ்டபுஜகரம், எங்கேயும் சேவிக்க முடியாது, 8 கைகளோட பெருமாள் எழுந்தருளி இருப்பாரா. திரு அஷ்டபுயகரத்தில் அலர்மேல் மங்கையுடன் வாழ் ஸ்ரீ ஆதிகேசவனே நாராயணா. இந்த பெருமாளை நன்னா சேவிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் 7 ஆயுதங்கள், ஆயுதங்கள்ல 7, ஒரே ஒரு கையில மட்டும் தாமரை பிடிச்சிருக்கார். 8 கைகள், ஒரு தாமரை, 7 ஆயுதம். ஆயுதங்கள் எதுக்கு பயன்படும்? நம்ம விரோதிகளை ஒழிக்க. தாமரை எதுக்கு பயன்படும்? வேண்டியதை கொடுக்க. 2 பண்ணணும். விரோதி அழிச்சுட்டா மட்டும் போறாது. அத போல பெருமாள் 7 ஆயுதங்களாலே விரோதியை போக்குறார். போக்கிட்டா போறாது, நல்லதை கொடுக்கணும் இல்லையோ. அதுக்குத்தான் கையில் தாமரை பிடித்துக் கொண்டிருக்கிறார். வலப்புறத்தில் 4 கைகளில் சக்கரம், வாள், புஷ்பம், அம்பு ஆகியவற்றையும், இடக்கையிலே வில்லு, சங்கு, கேடயம், கதை ஆகியவற்றையும் பற்றி இருக்கிறார். சித்திர மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல தான் பெருமாள். அவளால் சரஸ்வதியால் ஏவி விடப்பட்ட காளியனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கே பெருமான் இந்த இடத்துல தோண்டி இருக்கிறார். தொண்டமண்டலம் தேசத்துக்கே ஒரு வாசலா இருக்கக்கூடிய ஊர் மகாச்சந்தன் ஒரு முனிவர். அந்த முனிவர் பெருமான குறித்து தபஸ் பண்ணார். அந்த சமயம் இந்திரன் அந்த முனிவருடைய புத்தியை கலச்சுடணும், அவருக்கு காமத்தில் ஆசை ஏற்படுத்தணும்னுட்டு ஆண் யானையோட பெண் யானைகளை அனுப்பிச்சு வச்சான். அந்த யானை ஒண்ணுக்கு அப்படி உரசின்னு வர்றத இந்த முனிவர் பார்த்தார். அவருக்கு திடீர்னு காம ஆசை வந்துடுத்து. தானும் ஒரு யானை வேஷத்தை எடுத்துட்டு எங்கெங்கோ சுத்தி திரியறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துக்கு ரிஷியை கண்டார். மிருகண்டு மகரிஷியை சேவித்தார். அவரை பார்த்துட்டு அவர் பண்றது எல்லாத்தையும் பார்த்து, என்ன நாம இப்படி கடைசியில யானையாட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கமே, வெட்கம் இல்லாத பக்தனா இருக்க வேண்டி எப்படியோ இருக்கமேனுட்டு அவர்கிட்ட வழி கேட்டார்.
பரவாயில்ல, நீ யானையா இருந்தா கூட உனக்கு நல்லெண்ணம் வந்துருத்தோ இல்லையோ, இதே எண்ணத்தோட அட்டபுஜத்துக்கு போ. அங்கு போயிருந்து பக்கத்துல தேவபெருமாள் இருக்கார், அவரை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணு. 14,000 புஷ்பங்களை கொண்டு அந்த யானை அர்ச்சனை பண்ணித்து. ஒரு நாள் எங்கேயும் தேடினாலும் புஷ்பம் கிடைக்கல. அதை எடுத்து ஒரு ஓங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போச்சு. போற சமயத்துலதான் ஒரு முதலையனுடைய வாயில காலை கொடுத்துடுத்து. உடனே கூப்பிட பெருமாள் வந்து ரட்சித்து கொடுத்தார். இவர் ஆதி காலத்துல ஆதிகேசவ பெருமாளா இருந்தார். ஆதி மூலமேனு முதல்ல கூப்பிட்டத்துக்காக பெருமாள் எழுந்துள்ளினார். இந்தூர் பெருமாள் கஜேந்திர வரத பெருமாள். கஜேந்திரம்னா யானை. இப்ப நாம பார்த்திருக்கிறது கஜேந்திரன் வேற யானை. இப்ப இவர் சொல்லிட்டு இருக்கிறது வேற யானையை பத்தி சொல்றார். இவர் மகாச்சந்தன் மகரிஷி. மகாச்சந்தர்ங்கிற மகரிஷிக்குன்னு இந்த இடம் பேயாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் பல்லாண்டு பாடப்பட்ட க்ஷேத்திரம். பொங்கு கருங்கடல் பூவை காயா போதவிழ் நீலம் புனைந்த மேகம் அங்கனம் பொன்னிவர் ஆர்கொல் என்ன அட்டபயகரத்தே நின்னாரே. ஒரு பெண் பாவனையில் திருமங்கையாழ்வார் இந்த பெருமாள் ஆறுன்னு தெரியலையே, யாருன்னு தெரியலையே, அட்டபுஜகரத்தேன்னு சொல்றார். திருமங்கையாழ்வார் நீர் யார் யாருன்னு கேட்கிறார். பெருமாள் திரும்ப திரும்ப அட்டபுஜம் அட்டபுஜம்னு தன்னுடைய பேரை சொல்லிக் கொள்ளுகிறார். சித்திர மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே அவதரித்து பெரிய காளியை ஜெயித்தார், சரபத்தை ஜெயித்தார், பூத கணங்கள் அத்தனை பேரையும் ஜெயித்தார். வைகுண்ட வாசல் இந்த மொத்த க்ஷேத்திரத்துல இங்க மட்டும்தான். வேற எங்க சேவைக்கு போனாலும் காஞ்சி க்ஷேத்திரங்கள்ல வைகுண்ட வாசலே இருக்காது. நம்ம கோவில்கள்லாம் பரமபத வாசல்னு வடக்கு நோக்கி பாக்குறோம் இல்லையோ, அது போல எங்கேயுமே இருக்காது. அட்டபுஜத்துல மட்டும் பரமபத வாசல். அதுவும் ஆச்சரியம். கோவில் கிழக்கு நோக்கி இருந்தா வடக்கு பக்கம் தானே பரமபத வாசல் வச்சிருப்பா. இப்படித்தானே எப்பவுமே பாக்குறோம். ஆனா இந்த ஊர்ல கோவில் வாசலும் பரமபத வாசலும் ஒரே நேர்கோடு. வைகுந்த வாசலம் அதே கோட்லயே பெருமாளோட எழுந்துள்ளி இருக்கிறார். வஞ்சி மருங்குல் நெருங்க நோக்கி எந்தன் மடபானை கிட்டக்க வந்தாராம் பெருமாள். அட்டபுஜ பெருமாள் பார்த்து வாய் திறந்து ஒன்னு பணித்ததுண்டு. பெண்ணே, உன்னை ரட்சிக்கிறதுக்காக 8 கைகளோட வந்திருக்கேன் பார், நீ தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அட்டபுஜ பெருமாள் பாடினார் என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். ஆக சரஸ்வதி தேவி நீண்ட பூதகணங்களையும் காளியையும் ஏவிவிட அவளை அழித்த அட்டபுஜத்தோட பெருமாள் செவசாதித்த ஊர் கஜேந்திரவரதனாக இருக்கும் ஊர் அட்டபுஜம். இனி பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார் பார்ப்போம். ஆதிகேசவ பெருமாள் கஜேந்திர வரதன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம். இதான் இன்னொரு செய்தி நீங்க பாத்துக்கணும். அநேகமா எல்லா பெருமாளும் காஞ்சிபுரத்துல மேற்கு நோக்கி தான் இருப்பா. காஞ்சி வரதராஜ பெருமாளே மேற்கு நோக்கி தான் இருக்கார். எந்த பெருமாளும் மேற்கு நோக்கி இருப்பா. ஒரு பெருமாள் விதிவிலக்கு என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தாலே அட்டபுஜகரத்தான திருநாம் அலர்மேல் மங்க நாச்சியார், புஷ்பவல்லி தாயார், கஜேந்திர புஷ்கரணி, ககனாகிருதி விமானம், 8 திருக்கரங்களோட பெருமாள் எழுந்துருள் இருக்கிறார். அட்டபுஜ பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு. ஆழ்வார் அதிலே பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியில பாடுறார். தொட்டபட 8ம் தோலாத வெண்ணியான் அட்டபயகரத்தான் அஞ்ஞான்னு குட்டத்து கோள் முதல தொஞ்ச குறித்தெருந்த சக்கரத்தான் தாழ்முதலே நங்கட்கு சார்பு. குட்டக்கு கோள் முதல குஞ்ச முதலை போகும்படிக்காக யானையை ரட்சிப்பதற்காக சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணின அட்டபுஜ பெருமாளே நமக்கு ரட்சகமாக இருக்கட்டும். அத்தோட அட்டபுஜ பெருமானுடைய அனுபவம் முடிந்தது. இனி அடுத்தது தூப்புல், தூய புல். காஞ்சிபுரத்தில் திருத்தண்கா என்கிற பேர். திருத்தண்கா தூப்புலிலே மரகத வல்லியுடன் வாழ் ஸ்ரீதீப பிரகாசனே நாராயணா. நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. தன் குளிர்ந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம். அல்லது தன் குளிர்ந்த கா இடம், குளிர்ந்திருக்கிற இடம். பெருமாள் எங்கேயோ வெப்பமா இருந்தது, அந்த வெப்பத்தை போக்குறதுக்காக நன்னா குளிர்ந்து வச்சிருக்கார். தூய புல், புல்லுனா தர்ப்பம், உயர்ந்த ஒரு தர்ப்பம் வளர்ந்திருந்த பூமியாது. இந்த ஊர்ல தான் தீப பிரகாச பெருமாள் விளக்கொளி எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறார். இங்கு
இதுதான் வேதாந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலம். இப்ப சொன்னேன், ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சனிதத்தாம் சதாகிருதி. இங்கு வேதாந்த தேசிகனுக்கு திருமாளிகை உள்ளது. அவர் அவதரித்து வாழ்ந்து வந்த திருமாளிகை இருக்கு. அதுக்கு பக்கத்துல அவருக்கு சன்னதி இருக்கு. ரெண்டு ஆச்சரியமான சிங்கங்களுக்கு நடுவிலே அர்ச்சா திருமேனியோட உபதேச முத்திரையோட ஓலச்சுவடியோட சுவாமி சேவை சாதிக்கிற இடம். பக்கத்துல ஹயக்ரீவ பெருமாள். இவருக்கு பிரத்யக்ஷமும் இல்லையோ, ஹயக்ரீவர் கொடுத்த ஞானத்தால தானே ராமானுஜ சித்தாந்தத்தை இவர் ரட்சித்து கொடுத்தார். திருமங்கையாழ்வார் ஆச்சரியமா திருநெடுந்தாண்டகத்துல பாடியிருக்கார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே விளக்கொளியின்னு வருது பாருங்க. விளக்கொளி எம்பெருமாள் தான் தீப பிரகாச பெருமாள். அவ யாகம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக சரஸ்வதி மொத்த இடத்தையும் இருட்டாக்கினார். இருட்டு தொலையட்டுங்கிறதுக்காக தன் கையிலேயே தீபத்தை ஏந்தி கொண்டு தோன்றினார். சித்திர மாசம் ரேவதி திருநக்ஷத்திரத்துல இந்த சுவாமியினுடைய அவதாரம். சித்திர ரேவதியில இந்த பெருமாள். சரி, இருட்டா இருக்கிறதெல்லாம் வெளிச்சமா படுத்துனுட்டா காலநேயன்னு ஒருத்தியை சரஸ்வதி தேவி அனுப்பிச்சு வச்சா. அவன் எல்லாம் அங்க இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் கிரகிச்சுன்னு வந்துவிட்டோம், மறுபடியும் இருட்டா போட்டோம். அவனையும் சேர்த்து தன் கைகளில் வைத்துக் கொண்டு எந்த இருட்டும் இல்லாமல் பெருமான் இருக்கிற இடத்துல எங்கேயான இருட்டு வருமோ, இருட்டே வராத அளவுக்கு நன்கு தன்னுடைய யஜ்ஞத்தை நடத்தி கொடுத்தார். பெருமாள் மூலவர் தீப பிரகாசர், விளக்கொளி பெருமாள் திவ்ய பிரகாசர், தாயார் மரகதவல்லி தாயார், தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். சரஸ்வதி தேவி தான் இப்ப அபச்சாரப்பட்டு இருக்கிறது. தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். விமானம் ஸ்ரீகர விமானம் சேவித்தவர்கள் பக்தர்கள் போட்டிகள் அனைவராலும் சேவிக்கப்பட்ட பெருமான். இது திருத்தன்கா, தன் குளிர்ந்த கா இடம், குளிர்ந்த இடமாக பெருமாள் ஆக்கி கொடுத்தாரோ இல்லையோ. அந்த க்ஷேத்திரத்தையும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு தீப பிரகாச பெருமாள் தமக்கு நமக்கும் ஒளி ஊட்டணும். நம்மளும் இருட்டுல இருக்கோம். நிறைய விளக்கு போட்டிருக்கேன்னா அஜ்ஞானம்ங்கிற இருட்டு, இந்த விளக்கு நிறைய இருக்கு. ஆனா அறிவின்மைங்கிற இருட்டு சூழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதை தீப பிரகாச பெருமானே போக்கி கொடுக்கட்டும்னு பிரார்த்திச்சுப்போம். அடுத்தது 46வது திவ்யதேசம் வேளுக்கை ஆளரி. திருக்காஞ்சி வேளு கையிலே வேளுக்கை வள்ளியுடன் உரை ஸ்ரீ முகுந்த நாயகனே நாராயணா நமோ நாராயணா. பேயாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான். ஆள் அரி வேளுக்கைன்னு இருக்கு பாருங்க. வேள்னா ராஜான்னு அர்த்தம். இங்க ராஜானா நரசிங்க ராஜாவை குறிக்கும். நிருசிம்ம பெருமானாத்தான் பெருமாள் சேவை சாதிக்கிறார். சிங்கமே அரசு, ஆள் அரி அது ஆசைப்பட்டு இருக்கை வேளுக்கை. வேள் இருக்கை வேளுக்கை. வேள் சிங்கராஜா, இருக்கை இருக்கும் ஆசைப்படும் இடம் வேளுக்கை. ரொம்ப ஆச்சரியமான நரசிம்ம பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அது மூலமூர்த்தி அற்புதம். அதுக்கு உற்சவருக்கு ஒரு நரசிம்ம பெருமாள் இருக்கார். இன்னைக்கெல்லாம் அங்க நம்ம சேவிச்சுட்டே இருக்கலாம். அவர் அவ்வளவு ஆச்சரியமான பெருமாள். இனி ஹிரண்யகசிபை முடித்த எம்பெருமான் நம்ம சுரக்ஷிதமா ஜாகிரதையா ஒரு இடத்துல போய் கோயில் கொள்ளணும் என்று தேடிக்கொண்டு இங்கு வந்தார். ஹிரண்யகசிபு முடிஞ்சிட்டாலும் வேற நிறைய அசுரர்கள்லாம் துரத்தின் வர அவர்களையும் துரத்தி எடுத்து ரொம்ப ஜாகிரதையா வந்து இந்த க்ஷேத்திரத்தில் இருந்துட்டார். ஏன்னா கச்சிமா மதில் சூழ்ந்திருக்கிற காஞ்சிபுரம் இல்லையோ, காஞ்சிபுரத்துக்கே அரணா நிறைய மதில் இருக்குமா. மதிலுக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நரசிம்ம பெருமாள் இங்க வந்தார். சித்திர மாசம் சுவாதி நட்சத்திரத்துலதான் இந்த பெருமாள். நரசிம்மனே சுவாத்தியில அவதரிச்சவர். நிருசிம்ம ஜெயந்திங்கிறதெல்லாம் சுவாதியிலே. சுவாதி ஆனி மாசம் சுவாதி திருநட்சத்திரம் தான் பெரியாழ்வாருடைய அவதாரம். அதே போலத்தான் இப்பயும் சுவாதியிலே அன்றே நிருசிம்ம பெருமான் அந்தியம் போதில் அறிவுருவானான், அரியை அழித்தான். ஆச்சரியமான க்ஷேத்திரம். பிருகு மகர்ஷியினுடைய அவருக்காகவே தோற்றமளித்த ஊர். பெருமான் எப்படி எழுந்துள்ளி இருக்காருன்னு பார்ப்போம். வேதாந்த தேசிகன் இந்த பெருமாளுக்காக காமாசி காட்டகம்னு பாடினார். அஷ்டபுஜத்து பெருமாளுக்காக அஷ்டபுஜாட்டகம் பாடியிருக்கார். இந்த பெருமாளுக்காக காமாசி காஷ்டகம் பாடியிருக்கார். அவர் ஆசைப்பட்டு இங்க வந்து இறந்த இடமும் இல்லையோ. பெருமாள் அழகிய சிங்கர், ஆளரி, யோக நரசிம்ம சுவாமி, முகுந்த நாயக்கன்கிற பேரும் உண்டு. பல திருநாமங்களோட பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். தாயார் வேளுக்கை வல்லி தாயார், அமிர்தவல்லி தாயார், தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் கனக சரஸ், ஹேமசரஸ்னு தீர்த்தம். விமானம் கனக விமானம். வேதாந்த தேசிகனாலே பாடப்பட்ட ஊர், ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட ஊர். தேசிகன் சாதிக்கிறார், ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாச்ச தட்சிணம்
ஸ்ருதியினுடைய உத்தரபாகம் வேத வேதாந்தத்திற்கு மேல இருக்கார் பெருமாள். வேகவதி நதிக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கார், இதுக்கு தட்சிண பாகத்தில் இருக்கார், அதுக்கு உத்தர பாகத்தில் இருக்கார். அந்த வேளுக்கை ஆளரியை பற்றி 108 திருப்பதி அந்தாதி அதுல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி பாடுறார். முதல் நாள் சொல்லச்சேவே 20ஆம் சோழம் 19ஆம் பாண்டின்னு பாட்டு சொன்னேன்னு இல்லையோ, அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி பாடுறார். எதுக்காக ஹிரண்யகசிபு வாழ்ந்தான், ஏன் பிரகலாதன் நன்கு வாழ்ந்தான், இவன் வாழாம போக என்ன காரணம், அவன் வாழ்ந்து போக என்ன காரணம். தனக்குரியனாய் அமைந்த தானவன் கோன் கெட்டான், உனக்குரியனாய மைந்தன் உய்ந்தான் நினைக்குங்கால் வேளுக்கை ஆளரியே வேறு உதவியுண்டோ உன் தாளுக்காகாதவர்க்கு. உன் தாளுக்கு வேளுக்கை ஆளரின் நரசிம்ம பெருமானே, உன் திருவடிகளை பற்றாதவருக்கு வேற யாரான உதவி உண்டா? ஏன் ஹிரண்யகசிபு கட்டுப்பட்டான்? நான் 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 எல்லாம் எனக்குன்னா கட்டுப்பட்டான். பிரகலாதன் ஏன் வாழ்ந்துட்டான்? அனைத்தும் உனக்கு உனக்குன்னா வாழ்ந்துட்டான். சுலபமா முடிச்சிட்டாரு. இப்போ தனக்குரிய நான் அமைந்த தானவர் கோன் கெட்டான், எல்லாம் எனக்கு எனக்குன்னு சொன்ன தானவர் கோன் கெட்டான். தானவன் தான் அசுரர் கோன். ஆனா எல்லாம் உனக்குரிய நாய மைந்தன் உய்ந்தான், அனைத்தும் உனக்குன்னு சொல்லி நானே ஒன்னுதான் சொத்துன்னு சொன்ன மைந்தான் பிரகலாதன், அவன் உய்ந்தான். அப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நமக்குன்னு இருந்தா கெட்டுப்படுவோம், அவருக்குன்னு இருந்தா வாழ்ந்து போடுவோம். இதத்தான் வேளுக்கை க்ஷேத்திரத்தில் ஆளரி எம்பெருமான் நமக்குன்னு சொல்லி கொடுக்கிறார். நிருசிம்ம பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் விஷ்ணு புத்தியும் நமாமியகம்னு சொல்றாள். இந்த பெருமாள் திருவடிகளே வாழி வாழி. நாற்பத்தி 7வது திவ்யதேசம் திருநீரகம். திருநீரக தலத்தினிலே நிலமங்கை வள்ளியுடன் வாழ் ஜெகதீச பெருமாளே நாராயணா. இந்த க்ஷேத்திரம் 4 சேர்ந்து ஒன்னா இருக்கிற க்ஷேத்திரம். அதாவது ஊரகம், ஊரகம்ங்கிற ஊர் பெரிய உலகளந்த பெருமாளா எழுந்துள்ளி இருக்கார். அந்த பெருமாளுக்கு பக்கத்துல 3 பெருமாள், பிராகாரத்திலே 3 பேர் இருக்கா. நீரகம், காரகம், கார்வானம், இந்த 3ம் கூட ஊரகம் 4 ஒரே இடத்துல இருக்கு. எல்லாமே உலகளந்த பெருமாள் சன்னிதானத்துக்குள்ளேயே இருக்கிற ஊர். நீரகத்துக்கு ஆழ்வாருடைய பாசனம், நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துர நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காமருபூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதன் நெஞ்சினுள்ளாய் பெருமானுன் திருவடியே பேணினேனே என்று திருநெடுந்தாண்டகத்தில் 8வது பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். இதுல என்ன சாமர்த்தியம் பாருங்க, ஒரே பாட்டுல எத்தனை ஊர் வந்திருக்கு. நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா, எத்தனை ஊர். ஒரு ஊருக்கு 10 பாட்டு பாடி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரே பாட்டுல 10 ஊரை பாடுறார் பாருங்க. ரெண்டுமே அவருக்கு இருக்கிற சாமர்த்தியம் தான். அதுல நீரகத்தாய்னு சொன்னது இந்த ஊர். இப்ப இது ஒரு கருத்தை நாம புரிஞ்சுக்கணும். இங்க உலகளந்த பெருமாள் இருக்கார், ரொம்ப பெரிய பெருமாள். அவருடைய திருவடி இப்படி இடது பக்கம் மேல போயிருக்கும். இங்க வேஷ்டி கட்டிட்டு இருக்கும், இப்ப கச்சம் கட்டிட்டு இருக்கோமோ இல்லையோ, காலை தூக்கினா என்ன ஆகும், அப்படியே ஜரிக ஒரு விசிறி மடிப்பாட்டு அப்படி வருமோ இல்லையோ, இப்படி காலை தூக்கினோன்னு வருமே, அது முழுக்க அப்படியே வேலைப்பாடு, மொத்தம் கல்லு. நான் சொல்றது வேட்டினா துணி வேட்டி இல்ல, அவர் திருவடியை தூக்கினா கல்லாலேயே வேட்டி. அந்த கல்லு வேட்டி முழுக்க நுணுக்கமான வேலைப்பாட்டோட பெருமாள் சேவை சாய்ப்பார். ரொம்ப உயரமான இடத்துல இருக்கார். கீழே இருந்து மகாபலி சக்கரவர்த்தி பிரார்த்தித்ததுனால அப்படி சேவை சாய்ச்சிட்டார். திருவிக்கிரம பெருமாளுடைய குணங்களைத்தான் மத்த 3 பெருமாளும் காட்டுறார். நீரகத்தாய், அதே மாதிரி பக்கத்துல காரகத்தாய், கார்வானத்துள்ளாய், இவா 3 பேரும் திருவிக்கிரம பெருமானுடைய குணத்தையே வெளிப்படுத்துகின்றனர். அதுல முதல் குணம் நீர்மை. ரொம்ப எளியவர் பெருமாள். ஆசாசையா வந்து எல்லா மக்களுடைய தலையிலையும் தன் திருவடியால தீண்டினார். அந்த நீரகத்து பெருமாள் தான் இங்க எழுந்துள்ளி இருக்கிறார். திருவிக்கிரமனுடைய குணங்களையே காட்ட உலகந்த பெருமாளுடைய சந்நிதிக்குள்ளேயே எழுந்துள்ளி இருக்கிறார். நீர்னாலே எல்லாருக்கும் தாரகம். நீரின்றி உலகம் அமையாது. அது இருந்தா தான் நம்ம வாழ்வோம். அதை போல இந்த நீரகத்து பெருமாள் இல்லாட்டா நம்ம வாழ்க்கையே இல்லை. அதனால நீர். 2வது பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் பார்த்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு நம்ம போறோம்னு வச்சுங்க, நீராட்டம் உருகிடு வரோம். அப்ப அந்த பெருமான் வேலைப்பாடுகளோட எழுந்துள்ளி இருக்கிறவர், உலகளந்தவர், பெரியவர். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற நீர்வான பெருமாள் அவர் தான் நீரகத்தான். ஜெகதீஸ்வர பெருமாள்னு திருநாமம். தெற்கு நோக்கி நின்ன திருக்கோலம், நிலமங்கை வள்ளி நாச்சியார், அக்குரூர தீர்த்தம், இதெல்லாம் திரு நீரகத்து பெருமாள். நீர்ப்பண்டமாக நம்மை பார்த்த உடனே உருகுகிற பெருமாள் நீரகப் பெருமாள். பக்தர்கள்
நாராயணன் நாராயணன் சொல்றோம் இல்லையோ, நார அயன, நார தண்ணீர், அயன இருப்பிடம், தண்ணீரை இருப்பிடமாக கொண்டு படுத்துட்டு இருக்கிறவர் தானே பெருமாள். எந்த சமுத்திரத்திலையும் பெருமாளுடைய சயனம் இருக்கும் இல்லையோ. ஆப்போ நாராயதி புரோக்தாக ஆப்போவை நரசூனவா, ஆபஹான்னு தண்ணீர், தண்ணீரை இருப்பிடமாக கொண்டு சயனிச்சிருக்கிறவர் நாராயணன் சொல்லலாம். இதெல்லாம் நீரகப் பெருமானுக்கு உண்டான ஏற்றம். அவரை தரிசித்துக் கொண்டோம். அடுத்து வருவது திருப்பாடகம்ங்கிற திவதேசம். திருப்பாடகத்தில் பாண்டவதூத பெருமாள் கண்டிப்பா நீங்க சேவிக்கணும். இருப்பாடகத்தினிலே ருக்மிணி சத்யபாமையுடன் திகழும் ஸ்ரீ பாண்டவதூதனே நாராயணா. நமோ நாராயணா. பெருமாள் பாண்டவதூதனா நடந்தார். சஞ்சயன் முதல்ல வந்துட்டு போனார். அடுத்தது கண்ணன் இவர்களுக்காக பேசுறதுக்கு பாண்டவர்களுக்காக கௌரவ சபைக்கு வந்து அப்பதான் அவர் கேட்டார், 5 கிராமம் கொடுன்னார். அவன் முடியாதுன்னுட்டான். சரி 5 கைப்படி மணலான கொடுன்னார், முடியாதுன்னுட்டான். 5 குத்தூசி நிலமான கொடுன்னா முடியாதுன்னுட்டான். இதுக்கு கண்ணன் பாண்டவதூதனா வரார் பாருங்க. திருத்தராஷ்டிரன் பக்கத்துல சஞ்சயன்லாம் நின்று இருக்கா. துரியோதனன் பேசிக்கிறான், நம்ம ஏதானு கண்ணனுக்கு கொடுத்து அவ பக்கத்துல இல்லாம கொஞ்சம் நம்ம பக்கத்துக்கு இழுத்துடணும்னா. பக்கத்துல இருக்கிற சஞ்சயன் சொன்னா, கூடவே விதுரர் இருந்தார். என்னத்துக்கு அவனுக்கு ஏதோ பணங்காசு கொடுக்கணுங்கிற கண்ணனுக்கு? அவனுக்கு 100,000 யானை கொடு, 10 கிராமம் கொடு, 108 பசு கொடு, என்ன வேணுமோ கண்ணனுக்கு கொடு, இந்த பக்கம் எழுதினார். சஞ்சயன் சொன்னா, இப்ப கண்ணனுக்கு நீ கையூட்டு லஞ்சம் தானே கொடுக்குறேங்கிற, அதுல 10ல் 1 மடங்கு பாண்டவாளுக்கு கொடுக்குறேன்னு கண்ணன் வரவே மாட்டானே, அந்த புத்தியே அவனு போலையானார். அவன் கேட்டு இருக்கிறது 5 குண்டூசினாலும் அதை தரமாட்டானா. ஆனா 10 கிராமம் கண்ணனுக்கு கொடுப்பேன்னா இதுதான் வீண் பிடிவாதம்னு அர்த்தம். கொடுக்கறது கொஞ்சம் அவன் கேட்கறான், அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போலாமோ இல்லையோ. அதெல்லாம் விட்டேனா பார் கொடுத்தேனா பார்னு சண்டை போட்டானோ இல்லையோ. பாண்டவர்களுக்குன்னு தூதனாக நடந்த பெருமான் பாண்டவ தூதனாக இங்க ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் 27 அடி உயரம். இந்த பெருமாளுடைய உயரம் 27 அடி. நின்ன திருக்கோலம் இல்ல, உலகளந்த பெருமாள் இல்ல, உட்காண்ட பெருமாள். உலக அளந்திருக்கிற திருவிக்கிரம பெருமாள் இல்ல, அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற பாண்டவதூத பெருமாள். கீழேந்து நம்ம பார்க்கணும், நிலவரையிலேருந்து அவன் பிரார்த்திச்சிருக்கான். அதாவது இது சரித்திரம் எப்படி போறதுன்னா, பெருமாள் தூதனா வந்தார். முட்டாள் துரியோதனன் ஒரு காரியம் பண்ணான், இந்த கண்ணனை எப்படியாவது நாம சிறைச்சாலையில பிடிச்சு அடைச்சிடணும், அப்பன்னா ஒண்ணு நடக்காதுன்னுட்டு ஒரு பெரிய பள்ளம் வெட்டினான். பள்ளம் வெட்டி அது மேல ரத்தன கம்பளத்தை விரிச்சான். விரிச்சு அதுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போட்டான். கண்ணன் உள்ள வந்தார். எல்லாரும் அவாவா தகைச்சு போயிட்டா. விரதம் அமுஞ்சத, ஹோமம் அமுஞ்சத, சர்வம் அமுஞ்சத, அவாவா பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை விட்டுட்டா. நேர ராஜாவாட்டம் கண்ணன் நடந்து வரார். அவன் காட்டினான், இந்த பெரிய சிங்காசனத்துல உட்காந்துக்கோ கண்ணா, உனக்காகத்தான் இதை போட்டிருக்கேன்னா. அவர் சொன்னார், நான் ஒண்ணும் இல்லாதவன், ஏதோ தூதனா வந்திருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த ராஜா சிங்காசனம், அந்த மூலையில சின்னதா இருப்பார், நான் அங்க உட்காந்துக்கிறேன். அப்படியெல்லாம் நீ சொல்லவே கூடாது, உனக்கு இங்கதான் போட்டிருக்கேன், கண்டிப்பா உட்காருன்னா. கண்ணன் வந்தார், நன்னா உட்காண்டார். அது வெண்ணெய் பால் தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டு மொசு மொசுன்னு இருக்கிற திருமேனி தாங்கலேது. நெருநரனக்கொடு நிலவரையில் புக நெடியவன் அப்பொழுதே தவிசு பழுத்திய மணிகள் அழுத்திய தங்கத்தால் பண்ணப்பட்டு ரத்தன மணிகள் அழுத்தி இருக்கிற அந்த சிங்காசனத்துல கண்ணன் உட்கார்ந்தார். நெருநரனக்கொடு நிலவரையில் புக, அவரை தாங்காம நர நர நரன்னு முறிஞ்சுதான். கண்ணன் நேர நிலவரைக்கு போனார். கீழே பள்ளம் வெட்டி மல்லர்களை வச்சு இவனை சிறப்பிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தான் துரியோதனன். என்னையா சிறைப்பிடிக்க போறேன், என்ன பண்ணலாம், என் திருவடியை பற்றி கண்ணான்னு சொல்லியிருந்தியானா நானே சிறைப்பட்டுடுவேனே, அந்த புத்தி உங்ககிட்ட இல்லையே. இப்போ என்னை கட்டுறதுக்கு சுலபமாச்சே. ஏன் யசோதை ஒண்ணுமே இல்லாத சின்ன தாம்பு கயத்தை வச்சு உரலோட சேர்த்து கட்டி சொல்லியா, அந்த ரகசியம் தெரியணும் நமக்கு. அது தெரிஞ்சா கண்ணனை கட்டி விடலாம். பக்திங்கிற கயத்துக்கு தான் அவர் கட்டுப்படுவரே தவிர நாம எந்த தாம்பு கயிறு கொண்டாலும் எந்த சங்கிலி கயிறு கொண்டாலும் கட்டுப்பட மாட்டார். தன்னுடைய திருமேனியை கிடுகிடுகிடுன்னு வளர்த்தார். அடி அதலத்துற முடிக கனத்துறவே, திருவடி பாத்தாளத்தளவுக்கு போச்சு, திருமுடி ஆகாசத்தளவுக்கு போச்சு, கீழே இருக்கிற அத்தனை பேரையும் அழித்தார். இது சரித்திரம் முடிஞ்சுடுத்து. இதுக்கப்புறம் பரீட்சத்துக்கு பிள்ளை ஜனமேஜய மகாராஜன். ஜனமேஜயன் மகாபாரத கதையை கேட்டு இருக்கார், வைசம்பாயனர் இடத்துல கேட்டு இருக்கார். அவர் இந்த கதையை சொன்னார், இந்த மாதிரி உங்க தாத்தாக்களை காப்பாத்துறதுக்காக கண்ணன் பண்ணார்னு வைசம்பாயனர் சொல்லிட்டு இருக்கார். அப்ப ஜனமேஜனுக்கு ஆசை, இந்த பாத்தாளத்திலேருந்து சேவிச்சிருந்தா அந்த கண்ணன் எப்படி இருந்திருப்பாரோ அதை போல அடியனுக்கு சேவை சாதிக்கணும்னு கேட்க, அப்போதே திருப்பாடகத்தில் பாண்டவ தூதனாய் அமர்ந்த திருக்கோலம். நீங்க கீழே சேவிச்சுன்னா மேல ஒரு நிலவரையாட்டமே தான் அந்த கோவிலே இருக்கும். இன்னொன்னு அழகான விஷயம் என்ன தெரியுமா, இப்ப நாம அப்படி நேர் பார்வையா பாக்குறோம்னு வச்சுங்களேன், நிலவரையிலேருந்து காட்சி அளித்தாரோ இல்லையா பெருமாள். அதனால நம்ம சேவிக்கும் போது பார்த்தாலே நிலவரையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்போம்.
அதை போல ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடோடு எழுந்துள்ள இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிற திருக்கோலம், அவர் உடுத்திருக்கிற வேட்டி, கண்ணு, கை, கால் வச்சிருக்கிறது ஒன்னொன்னுலயும் வேலைப்பாடு. அவ்வளவு அற்புதமா பெருமாள் எழுந்துள்ள இருப்பார். யஜ்ஞமூர்த்தி அருளாள பெருமானார ஜெயிச்சார் ராமானுஜர். அவருடைய திருமேனி இங்கேதான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல தான் வாழ்ந்தே வந்தார். பாண்டவ தூத பெருமாள், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசி ஆழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய 4 ஆழ்வார்களாலே பாடல் பெற்றவர். பெருத்த திருக்கோலம் 27 அடி உயரத்துக்கு எழுந்துள்ளிருக்கிறார். அந்தத்தில் முடியும் வரை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. நகுல சகதேவன் சொல்றான். திருப்பாடகம்னு இதுக்கு பேர் இல்லையோ. பாடு, அகம், பாடுனா பெரியன்னு அர்த்தம். இருமை, பெருமை, பாடு. அகம்னா இடம், பெரிய இடம். பெரிய இடத்துல பெரிய திருக்கோலத்திலோட பெருமாள் சேவை சாதிச்சிருக்காரோ இல்லையோ. கண்ணன் பாண்டவ தூதனா போறதுக்கு முன்னாடி 5 பேர்ட்டையும் கேட்கிறார், நான் போய் என்ன பேச வேண்டும்? தர்மபுத்திரா உனக்கா என்ன பேசணும்னு சொல்லு. அவன் சொல்லிட்டான், எனக்கு என்ன தெரியும், எது நல்லதோ பேசுன்னுட்டான். ஒவ்வொருத்தரா இப்படியே சொல்லிட்டு வந்தான். கடைக்குட்டி பிள்ளை சகதேவன். கண்ணன் அவர்கிட்ட கேட்டார், சகதேவா நீ சொல்லு, நீ தான் எல்லாத்தையும் பளிச்சுன்னு பேசுறவன், ஒருத்தருக்கும் பயப்படாத பேசுவே, என்ன பண்ண சொல்லுன்னார். சொல்லட்டுமா, கோவிச்சுக்க மாட்டியேன்னு. அவன் இப்படினாலே கோவிச்சுக்கிறாப்புல சொல்ல போறான்னு அர்த்தம். நம்மளை பார்த்த உடனே நான் சொல்றேன், கோவிச்சுக்க மாட்டீடோ இல்லையோன்னா. சகதேவன் சொல்றான், இந்த சண்டை மட்டும் நடக்காது இருக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்குன்னா. கண்ணன் என்னன்னு கேட்டார். ஒண்ணும் இல்லை, உன்னை தூக்கி சிறைச்சாலையில போட்டுட்டா இந்த சண்டை நடக்கவே நடக்காது. நீ ஒருத்தன் தான் எப்படியாவது இந்த சண்டையை போடணும்னு நினைச்சிட்டு இருக்க. எங்களுக்கு அதுல எண்ணம் இல்லை, யாருக்கு அதுல எண்ணம் கிடையாது. நீ தான் சண்டை போடணும்னு நினைச்சிட்டு இருக்க. தொந்துத்த குழலிவள் விரித்தாலன் முறித்தாலன். இந்த திரௌபதி குடலை விரிச்சா என்ன, முடிச்சால் என்ன? அந்தத்தில் தெரியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. இது எப்படி முடிய போறதுங்கிறது அடியேற்கு தெரியும், எனக்கு நன்னா தெரியும். ஓ ஆதிமூர்த்தி, உன் மனசுல நினைச்சுட்டு இருக்கிறபடிக்குத்தான் இதை முடிக்க போகிறாய் என்று கேட்டான்னு சரித்திரம். திருப்பாடகத்திலே பாண்டவ தூதனாக பெருமாள் எழுந்தொழியிருக்கிறார். ஆச்சரியமான க்ஷேத்திரம். அந்த பெருமானுடைய திருவடியை பற்றி அவருடைய தூது நமக்கும் நன்மை செய்யட்டும்னு சொல்லிக்கொண்டே நதியில் புனித நிரா